நம்மளுடைய இந்தியன் கிரிக்கெட் வரலாற்றில் ஸ்பின்னர்ஸுக்கே ஒரு தனி இடம் இருக்கு அப்படின்னு சொன்னா உங்க எல்லாருக்குமே தெரியும். பட் ஆனா நம்மளுடைய ஒரு இந்தியன் ஸ்பின்னருக்கு இந்த உலக கிரிக்கெட் வரலாற்றிலேயே ஒரு மிக சிறந்த இடம் இருக்கு அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? அப்படி என்னப்பா பண்ணிட்டாருன்னு கேட்டீங்கன்னா, ஆப்போனன்ட்ல இருக்கிற பேட்ஸ்மேன் வந்து இவர் போலிங் போட வந்தாலே வந்து கிடுகிடுன்னு ஆடுவாங்களாம். ஏன்னா எல்லா லெக் ஸ்பின்னர்ஸுமே கிட்டத்தட்ட 80 இருந்து 85 கிலோமீட்டர் ஸ்பீட்ல தான் வந்து போலிங் போடுவாங்க. பட் ஆனா நம்மளுடைய ஜம்போ ஜெட் இருக்காருங்களா, அவர் வந்து போடுற பால் வந்து 90 இருந்து 98 கிலோமீட்டர் ஸ்பீட்ல வந்து போடுவாராம். சும்மா ஒரு ஃபாஸ்ட் பவுலருக்கு ஈக்குவலண்டான ஒரு ஸ்பீட்ல தான் அவருடைய லெக் ஸ்பின் டெலிவரிஸே போகுமா. அந்த அளவுக்கு யாருப்பா அவர் வந்து பயங்கரமான ஒரு பவுலரான்னு கேட்டீங்கன்னா, இந்தியாக்காக 950 விக்கெட்ஸுக்கு மேல எடுத்த ஒரு பவுலருக்கு இந்த மாதிரி ஒரு என்ட்ரி கொடுக்கலனா அப்புறம் அவருக்கு என்னங்க மரியாதை இருக்கு? நம்ம இன்னைக்கு வீடியோல தி மெகா சூப்பர் ஸ்டார், பயங்கரமான ஒரு போலிங் உலகத்தோட சச்சின் டெண்டுல்கர் அப்படின்னு வந்து நிறைய பேர்னால புகழப்படுற நம்மளுடைய ஜம்போ அனில் கும்ப்ளேவோட லைஃப் ஸ்டோரியை தான் பார்க்க போறோம். நான் உங்க வரதராஜா. வெல்கம் டு மை சேனல் விஸ்டம் வைப்ஸ். நம்ம கதையோட ஆரம்பம் எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, 17 அக்டோபர் 1970 பெங்களூருல கர்நாடகாவில் கிருஷ்ணசுவாமி அப்படின்றவருக்கும் சரோஜா அப்படின்றவங்களுக்கும் ஒரு அழகான ஆண் குழந்தை பிறக்குது. அவருக்கு பேர் தான் அவங்க அனில் கும்ப்ளே அப்படின்னு வந்து வைக்கிறாங்க. இவருக்குமே ஒரு அண்ணனும் இருக்காரு. சின்ன வயசுலேருந்தே இந்தியாவில் பிறந்தாலே கிரிக்கெட் அப்படின்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இல்லையா? நம்மளுடைய ஜம்போ அனில் கும்ப்ளேக்குமே கிரிக்கெட் அப்படின்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ சின்ன வயசுல வந்து பெங்களூர்ல இருக்கிற ஸ்ட்ரீட்ஸ்ல வந்து கிரிக்கெட் விளையாடி தான் இவருடைய சின்ன வயசு எல்லாமே கடந்திருக்காரு. அதே மாதிரி இவர் வந்து எக்ஸெப்ஷனலி ஒரு பிரில்லியண்டான ஒரு ஸ்டூடெண்ட் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இவர் வந்து எந்த ஸ்கூல்ல படிச்சாருன்னு கேட்டீங்கன்னா, ஹோலி செயின்ட் பப்ளிக் ஸ்கூல் அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு ஸ்கூல்ல தான் அவருடைய இயர்லி எஜுகேஷன் படிச்சாரு. அதுக்கப்புறம் வந்து நேஷனல் ஹை ஸ்கூல்ல வந்து அவருடைய ஹையர் எஜுகேஷன் படிச்சாரு. அதே மாதிரி இவர் வந்து ஒரு இன்ஜினியர் அப்படின்னு சொன்னவங்களால நம்ப முடியுமா? ஆமாங்க, இவர் வந்து ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர். ஸோ இவருடைய இன்ஜினியரிங் வந்து எங்க முடிச்சாருன்னு கேட்டீங்கன்னா, ஆர்வி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு காலேஜ்ல தான் இவருடைய இன்ஜினியரிங்குமே முடிச்சாரு. ஸோ இவர் வந்து குறிப்பா 13 வயசுல வந்து இவர் ப்ரொஃபஷனல் கிரிக்கெட் வந்து யங் கிரிக்கெட்டர்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கிரிக்கெட் கிளப்ல இருந்து தான் இவருடைய கிரிக்கெட் பயணம் தொடங்குச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம். இவர் வந்து இனிஷியலா வந்து ஒரு மீடியம் ஃபாஸ்ட் பவுலரா தான் இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் வந்து மீடியம் ஃபாஸ்ட் பவுலிங் வந்து இவருக்கு ப்ராப்பரா வந்து போட வராத காரணத்தினால இவங்க அண்ணன் தான் ஏன் நீ லெக் ஸ்பின் ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சஜஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் லெக் ஸ்பின்னரா மாறினாராம். லெக் ஸ்பின்னரா அவர் மாறினாரோ என்னமோ ஆப்போனன்ட்ல இருக்கிற பேட்ஸ்மேன் எல்லாம் கிடுகிடு நடுங்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். ஏன்னா இவரு லெக் ஸ்பின் தான் போடுறாரு. பட் ஆனா ஃபாஸ்ட் என்னமோ அப்படியே ஸ்பீட் பவுலர் என்ன ஸ்பீட்ல வருமோ அதே ஒரு ஸ்பீட்ல தான் இவருடைய பால் எல்லாம் வந்திருக்கு. ஸோ ப்ராப்பரா ஆட முடியாம நிறைய விக்கெட்ஸ் வந்து இவர் வந்து மலமலன் வந்து குவிச்சுக்கிட்டு இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் வந்து இவருடைய ஃபேவரட்டான ஒரு பவுலர் யாருன்னு கேட்டீங்கன்னா, BS சந்திரசேகர் தான் இவருடைய ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான பவுலர். ஸோ அவருடைய போலிங் ஆக்ஷன்ல தான் இவர் மாடிஃபை பண்ணி இவருடைய போலிங் ஆக்ஷன் எடுத்துக்கிட்டாரு அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க. அப்படியே இருந்து இவர் வந்து அண்டர் 15 டீம்ல வந்து செலக்ட் ஆனாரு. அண்டர் 15 டீம்லயும் வந்து சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் வந்து 19 வயசுல 1989 இவர் வந்து கர்நாடகாக்காக ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் டெபியூ பண்றாரு. ஸோ டெபியூ மேட்ச்லயே வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸ்ல 4 விக்கெட் எடுத்து பயங்கரமா கலக்கி இருப்பாரு. அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் கிளாஸ் இன்னிங்ஸ்ல எல்லாம் சூப்பர் டூப்பரா கலக்கினதுக்கு அப்புறம் இந்தியாவோட அண்டர் 19 டீம்லயும் வந்து இவரை செலக்ட் பண்றாங்க. ஸோ இந்தியாவோட அண்டர் 19 டீம் வந்து பாகிஸ்தானுக்கு வந்து ஒரு டூர் போறாங்க. அந்த டூர்ல வந்து வெறும் பவுலிங்ல மட்டும் இல்லாம ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 113 ரன் அடிச்சிருக்காரு. செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்து 70 ரன் அடிச்சிருக்காரு. சோ இவர் வந்து ஒரு பவுலர் மட்டுமே தான் அப்படின்னு அது வரைக்கும் நினைச்சுக்கிட்டு இருந்தவங்க, ஓகே இவர் வந்து பேட்டிங்கும் சூப்பரா ஆடுறாரு, இவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஆல்ரவுண்டரா உருவாக்குறதுக்கு உண்டான ரொம்ப வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் செலக்டர்ஸ் உடைய மனசுல வந்து கவர்றாரு. அதுக்கப்புறம் நம்மளுடைய ஜம்போக்கு வந்து 1990 இங்கிலாந்துக்கு எதிராக நடக்கிற ஒரு டெஸ்ட் மேட்ச்ல தான் இவரை வந்து டெபியூ பண்ண வைக்கிறாங்க. சோ அந்த டெஸ்ட் சீரிஸோட ரெண்டாவது டெஸ்ட் மேட்ச்ல தான் இவர் வந்து டெபியூ பண்றாரு. சோ டெபியூ மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா 3 விக்கெட் எடுக்கிறாரு, 105 ரன் கொடுத்து. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதே 1990 ஸ்ரீலங்காக்கு எதிரான ஒரு மேட்ச்ல தான் இவர் வந்து ஒன் டே இன்டர்நேஷனல் டெபியூ கொடுக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் வந்து கொடுக்கப்படலை அப்படின்னு தான் வந்து சொல்லணும். இவருக்கு வந்து ஜம்போ ஜெட் அப்படின்ற ஒரு பேர் வந்து யாரு கொடுத்தான்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய எக்ஸ் இந்தியன் கிரிக்கெட்டர் நவ்ஜோத் சிங் சித்து தான் கொடுத்திருக்காரு. இவருடைய பால் வந்து குறிப்பா 98 கிலோமீட்டர் ஸ்பீட்ல வரும்போது, அதுவும் லெக் ஸ்பின் டெலிவரியா வரும்போது பேட்ஸ்மேனால ஆட முடியாத ஒரு சிச்சுவேஷன்ல தான் எல்லாருமே இருக்காங்க. அதே மாதிரி இவர் வந்து மெயினா வந்து குறிச்ச விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இவருடைய கன்சிஸ்டன்சி, அதாவது லைன் அண்ட் லென்த்ல வந்து பெர்ஃபெக்ட்டா இருப்பாராம். அதே மாதிரி
ஸ்டம்ப் டு ஸ்டம்ப் போலிங் போடுறதுல நம்மளுடைய அனில் கும்ப்ளேவை மிஞ்சுறதுக்கு ஆளே இல்லை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ நிறைய வாய்ப்புகள் வந்து இந்தியன் டீம்ல கிடைக்காத ஒரு காரணத்தினால திரும்பி இவர் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல வந்து வராரு. ஸோ ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட்ல வந்து ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெறி கொண்ட யானை மாதிரி ஏந்துக்கிறாரு. ஏந்துட்டு என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா 1992ல ஈரானி டிராஃபில டெல்லிக்கு எதிராக நடந்த மேட்ச்ல 13 விக்கெட் எடுக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸஸ்க்கு அப்புறம் இந்தியன் டீம்ல இருந்து இவரை வெளியே வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பியும் செலக்ட் பண்றாங்க. அப்பதான் இவருக்கு ஒரு மிகப்பெரிய டூர் வந்து கிடைக்குது. எந்த டூர்னு கேட்டீங்கன்னா இந்தியன் கிரிக்கெட் டீம் வந்து சவுத் ஆப்பிரிக்காவுக்கு வந்து ஒரு டூர் போறாங்க. சவுத் ஆப்பிரிக்கால வந்து ஒரு ஸ்பின்னர் விக்கெட் எடுக்கிறதே ரொம்ப அதிசயமான ஒரு விஷயமா பார்க்கப்படும். ஏன்னா அந்த காலத்தில் இருக்கிற சவுத் ஆப்பிரிக்கன் விக்கெட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா கிரீன் டாப்பா இருக்குமா, சும்மா ஃபாஸ்ட் பவுலிங்க்கு தான் வந்து அசிஸ்ட் பண்ணுமா. பட் ஆனா அந்த மாதிரி ஒரு பிச்சிலே நம்மளுடைய ஜம்போ கிட்டத்தட்ட 18 விக்கெட் எடுத்திருக்காரு அந்த சீரீஸ்ல. அதே மாதிரி இரண்டாவது டெஸ்ட் மேட்ச்ல 8 விக்கெட் எடுத்து பயங்கரமா கலக்கி இருக்காரு. இந்த மாதிரி ஒரு சூப்பர் டூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் இங்கிலாந்து டீம் வந்து இந்தியாவுக்கு ஒரு டூர் வராங்க. சோ அந்த இங்கிலாந்து டீமுக்கு எதிரான ஒரு சீரீஸ்ல 21 விக்கெட் எடுத்திருக்காரு. அந்த மாதிரி அது வரைக்கும் யாருனாலையும் சாதிக்க முடியாத ஒரு விஷயத்தை நம்மளுடைய அனில் கும்ப்ளே வந்து சாதிக்க ஆரம்பிச்சாரு. ஸோ குறிப்பா ஒரு ஆப்போனன்ட்டுமே வந்து பாத்தீங்கன்னா இந்தியா கூட பேட்டிங் ஆடணும் அப்படின்னாவே இவர் போலிங் ஆடுறதுக்கு முன்னாடி எவ்வளவு ரன்ஸ் அடிக்க முடியுமோ அவ்வளவு ரன்ஸ் அடிக்கணும். ஏன்னா இவர் வந்து போலிங்க்கு வந்துட்டார்னா ரன்ஸை நிறுத்துறது மட்டுமே கிடையாது, விக்கெட்டும் வந்து மலமலன்னு எடுத்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பயந்து நடுங்கிட்டு இருந்தாங்க. குறிப்பா 10 டெஸ்ட் மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா 50 விக்கெட் எடுத்தாரு. 21 டெஸ்ட் மேட்ச்ல வந்து 100 விக்கெட் எடுத்தாரு. இந்த மாதிரி மலமலன்ட்டு ரெக்கார்ட் வந்து படிச்சுக்கிட்டே வந்து போய்கிட்டு இருந்தாரு. கிட்டத்தட்ட இவரும் ஷேன் வானுமே வந்து பாத்தீங்கன்னா ஈக்குவலண்டான ஒரு வயசுல தான் இருந்தாங்க. பட் ஆனா ஷேன் வானும் ஒரு லெக் ஸ்பின்னர், அவர் வந்து பயங்கரமா டர்ன் பண்ணுவாரு. பட் ஆனா அவர் வந்து நம்மளுடைய அனில் கும்ப்ளேவை விட பயங்கர அதிகமா விக்கெட் எடுத்துட்டே போயிட்டு இருந்தாரு. ஏன் அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா இந்தியா எவ்வளவு அளவுக்கு டெஸ்ட் மேட்ச் விளையாடுறாங்களோ அதை விட அதிகமான ஒரு டெஸ்ட் மேட்சஸ் வந்து ஆஸ்திரேலியா விளையாடுவாங்க. சோ அவருக்கு வந்து வாய்ப்புகள் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருந்த காரணத்தினால விக்கெட்ஸ் எல்லாமே வந்து அவருடைய டேலியில வந்து மலமல ஏறிட்டு போயிட்டே இருந்தது. பட் ஆனா நம்மளுடைய அனில் கும்ப்ளே இருக்காரு இல்லையா, அவர் வந்து ஒரு தனி டிஃபரெண்ட் ரகம் அப்படின்னு வந்து சொல்லலாம். குறிப்பா இந்த உலகத்துக்கே அவர் வந்து எவ்வளவு அளவுக்கு ஒரு டேஞ்சரஸான பவுலர் அப்படின்னு சொல்லிட்டு 1993ல வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிராக நடந்த ஹீரோ கப் ஃபைனல்ல வந்து அவர் வந்து ப்ரூவ் பண்றாரு. ஏன்னா அப்ப இருந்த வெஸ்ட் இண்டீஸ் டீம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு டீம் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்தியா வந்து கிட்டத்தட்ட 225 ரன்ஸ் தான் அடிச்சிருந்தாங்க. சோ வெஸ்ட் இண்டீஸ் டீம் வந்து ஈஸியா வந்து இந்தியன் டீமை தோக்கடிச்சிட்டு அந்த ஃபைனலும் வின் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. அனில் கும்ப்ளே போலிங் போடுறது வரது வரைக்கும் அனில் கும்ப்ளே போலிங் போட ஆரம்பிச்ச உடனே வெஸ்ட் இண்டீஸோட விக்கெட்ஸ் எல்லாம் மலமலன்னு சரிய ஆரம்பிச்சது. கிட்டத்தட்ட 12 ரன் கொடுத்து 6 விக்கெட் எடுத்தாரு. அந்த ரெக்கார்டு தான் இந்தியாவுக்கு பெஸ்ட் ஒன் டே இன்டர்நேஷனல் ரெக்கார்டா கிட்டத்தட்ட 21 வருஷம் நின்னது. அந்த மாதிரி ஒரு ரெக்கார்ட் வந்து ஒன் டே இன்டர்நேஷனல் மேட்ச்ல படிச்சிட்டாரு. பட் ஆனா அதுக்கப்புறம் என்னப்பா ரெக்கார்டு பண்ணாருன்னு கேட்டீங்கன்னா அந்த மேட்சுக்கு அப்புறம் இவருடைய பாப்புலாரிட்டி அப்படின்றது வந்து உலக அளவுல வந்து பயங்கரமா பரவ ஆரம்பிச்சிடுச்சு. குறிப்பா இங்கிலீஷ் கவுண்டியை வந்து நார்த்தாம்ப்டன்ஷயர் அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு கவுண்டில இருந்து இவருக்கு விளையாடுறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு கிடைச்சது. சோ அந்த வாய்ப்பை எடுத்துட்டு நம்மளுடைய அனில் கும்ப்ளே இங்கிலீஷ் கவுண்டியும் போய் விளையாட ஆரம்பிச்சாரு. சோ ஒரே ஒரு சீசன்ல கிட்டத்தட்ட 105 விக்கெட் எடுத்தாரு. அது ஒரு ஸ்பின்னரா இங்கிலாந்துல 105 விக்கெட் எடுக்கிறதுன்றது வந்து சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. அது வரைக்கும் யாருமே அவ்வளவு அளவுக்கு விக்கெட் எடுத்ததே கிடையாது. நம்மளுடைய அனில் கும்ப்ளே தான் முதல் முறையா 105 விக்கெட் எடுத்து அங்கேயும் வந்து ஒரு மிகப்பெரிய சாதனையை படிக்கிறாரு. சோ அதுக்கப்புறம் வந்ததுதான் 1996 வேர்ல்ட் கப். சோ 1996 வேர்ல்ட் கப் வந்து இந்தியால தான் நடந்தது, உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். 1996 வேர்ல்ட் கப்ல இந்தியா வந்து ஒரு விதமான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டீம் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா பேட்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா சச்சின் டெண்டுல்கர் உலகத்தில் இருக்கிற எல்லா டீம்ஸையும் வந்து அடிச்சு புரட்டி வெளுத்துக்கிட்டு இருந்தார் அப்படின்னு வந்து சொல்லலாம். அது அவருக்கு ஈக்குவலண்டா பவுலிங்ல வந்து நம்மளுடைய அனில் கும்ப்ளே வந்து பயங்கரமா கலக்கிக்கிட்டு இருந்தாரு. 1996 வேர்ல்ட் கப்ல 15 விக்கெட் எடுத்து லீடிங் விக்கெட் டேக்கரா வந்து இருக்கிறாரு. அப்ப வரைக்கும் அவர் வந்து ஒரு மிகப்பெரிய சாதனையை படிச்சுட்டாரா அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா கிடையாது. இன்னமும் அவர் வந்து உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு சாதனையை படைக்க வேண்டிய தருணம் வெயிட் பண்ணிட்டு இருந்தது. அந்த தருணம் எப்ப வந்ததுன்னு கேட்டீங்கன்னா 1999ல ஃபிரோஷா கோட்லால பாகிஸ்தானுக்கு எதிரான ஒரு டெஸ்ட் மேட்ச் வந்து நடக்குது. அந்த டெஸ்ட் மேட்ச்ல வந்து இந்தியா பாகிஸ்தானுக்கு கொடுத்த டார்கெட் என்னன்னு கேட்டீங்கன்னா 420 ரன். சோ 420 ரன் டார்கெட் கொடுத்த உடனே இந்தியன் டீம் வந்து பயங்கர கான்பிடென்ட்டா இருந்தாங்க. கண்டிப்பா இந்த டெஸ்ட் மேட்ச் நம்ம வின் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது சாயித் அன்வரும் நம்மளுடைய ஷாஹித் அஃப்ரிடியும் இறங்கி சொல்லிட்டு அடிக்க ஆரம்பிச்சாங்க. கிட்டத்தட்ட 50 ரன் வரைக்கும் பார்ட்னர்ஷிப் போயிடுச்சு, 100 ரன் பார்ட்னர்ஷிப் போயிடுச்சு, ஒரு விக்கெட் கூட விடல. அதுக்கப்புறம் ஐயோ இந்த 420 ரன்ஸை சேஸ் பண்ணிடுவாங்களோ அப்படின்ற ஒரு பயம் வந்து ஒரு இந்தியன் ஃபேன் மனசுலயும் வர ஆரம்பிச்சது.
அப்பதான் போலிங்க்கு நம்மளுடைய அனில் கும்ப்ளே உள்ள வர்றாரு. உள்ள வந்து ஒரு விக்கெட்டுமே எடுக்க ஆரம்பிக்கிறாரு. மலமலான்னு 7 விக்கெட் எடுக்கிறாரு. 7 விக்கெட் எடுத்த உடனே அப்பதான் இந்தியன் கிரிக்கெட் டீமும் சரி, இந்த பார்த்துக்கிட்டு இருக்க இந்தியன் ரசிகர்களும் சரி, இவர் வந்து ஒரே இன்னிங்ஸ்ல 10 விக்கெட்டுமே எடுப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருடைய எதிர்பார்ப்பும் ரொம்ப அதிகமாயிடுச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம். திரும்பியும் 8வது விக்கெட்டும் 9வது விக்கெட்டும் ரொம்ப சீக்கிரமா எடுக்கிறாரு. சோ 10வது விக்கெட்டா வகார் யூனிஸ் வந்து விளையாடுறதுக்கு வராருங்க. வகார் யூனிஸ் என்ன தெரியுமா பண்ணாரு, இவருக்கு வந்து விக்கெட் கொடுக்க கூடாது அப்படின்றதுக்காக ஜவஹர் ஸ்ரீநாத்தோட பால் எல்லாமே வந்து தூக்கி அடிச்சு கேச்சிங் பிராக்டிஸ் மாதிரி விளையாட ஆரம்பிச்சாராம். சோ ஒரு பால் வந்து கிட்டத்தட்ட நம்ம சடகோபன் ரமேஷ் இருக்கார் இல்லையா, அவருடைய கை கிட்டே போயிடுச்சான். அப்போ போலிங் போட்டுக்கிட்டு இருக்க ஜவஹர் ஸ்ரீநாத் என்ன சொன்னாருன்னா, தமிழ்ல டே கேட்ச பிடிச்சறாதரா அப்படின்னு வந்து கத்துனாரா. ஏன்னா அந்த என்டையர் இந்தியன் டீமுமே அனில் கும்ப்ளே 10 விக்கெட் எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. கடைசியா வசீம் அக்ரம் வந்து வகார் யூனிஸ் கிட்ட வந்து திட்டி இருக்காரு, நீ ஏன் இந்த மாதிரி ரெக்லஸா வந்து விளையாடிக்கிட்டு இருக்க, அவருக்கு 10 விக்கெட் எடுக்கணும் அப்படின்ற ஒரு தலையெழுத்து இருந்ததுன்னா கண்டிப்பா அவர் வந்து 10 விக்கெட் எடுப்பாரு. சோ நம்ம டீமுக்காக எவ்வளவு நல்லா விளையாடணும்ன்றதை தான் பார்க்கணும், மற்றவர்களோட அச்சீவ்மெண்ட்டை வந்து நம்ம கட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கவே கூடாது, நீ வந்து உன்னோட கேமை ப்ராப்பரா விளையாடு அப்படின்னு சொல்லி திட்டின உடனே அடுத்த ஓவர்லயே வசீம் அக்ரமோட விக்கெட்டை எடுத்துட்டு சரித்திரத்திலேயே 2வது பவுலர், அதாவது 2 பேர் தான் ஒரு இன்னிங்ஸ்ல 10 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தவர் பேரு ஜிம் லேக்கர், 2வது எடுத்தவர் பேர் அனில் கும்ப்ளே, 3வது இன்னொரு ஆள் எடுப்பாங்களா அப்படின்றதே வந்து ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. அதுக்கப்புறம் மிகப்பெரிய வேர்ல்ட் ரெக்கார்ட் வந்து இவரு கிரியேட் பண்ணாரு. அந்த வேர்ல்ட் ரெக்கார்ட் வந்து ஷேன் வார்னால கிரியேட் பண்ணவும் முடியல. இதுக்கப்புறம் இன்னொரு பவுலர் கிரியேட் பண்ணுவாங்களா அப்படின்றதும் வந்து ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா தான் இருக்கு. அதுக்கப்புறம் 2002ல ஒரு மிகப்பெரிய இன்சிடென்ட்டுங்க. ஏன்னா 2002ல இந்தியா வந்து வெஸ்ட் இண்டீஸ்க்கு வந்து ஒரு டூர் போயிருக்கு. அந்த டூர்ல வந்து மர்வ் தில்லன் அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு பவுலர் வந்து ஒரு பவுன்சர் போடுறாரு. பவுன்சர் போட்ட உடனே அனில் கும்ப்ளேவோட தாடையில வந்து பால் அடிக்குது. தாடையில பால் அடிச்சுன்னு வந்து எச்சை துப்புறாரு. எச்சையா வரலையா, வெறும் ரத்தமா வருது. அப்பதான் அவருக்கு தெரியுது இந்த ஜா வந்து ப்ரோக் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேட்ச்ல அவர் விளையாடவே கூடாது அப்படின்னு வந்து சொன்னாங்க. நம்மளுடைய அனில் கும்ப்ளே எந்த அளவுக்கு ஒரு தினம் மனசு இருக்குன்றது பாருங்க. அந்த மேட்ச்ல வந்து தலையை சுத்தி வந்து பேண்டேஜை கட்டிக்கிட்டு நான் போலிங் போட்டு தான்டா தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு 14 ஓவர் வந்து போலிங் போட்டிருக்காரு. 14 ஓவர் போலிங் போட்டது மட்டுமே இல்லாம வெஸ்ட் இண்டீஸோட ஸ்டார் பேட்ஸ்மேன் பிரெயின் லாராவோட விக்கெட்டும் எடுத்து நான் வந்து ஒரு டிஃபரெண்ட் ரேஞ்சுடா, என் ரேஞ்சுக்கு எவனுமே வர முடியாது அப்படின்ற மாதிரி ப்ரூவ் பண்ணிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து 2003ல ஆஸ்திரேலியன் டூர்ல அவரை வந்து டிராப் பண்ணணும் அப்படின்னு வந்து சொன்னாங்க. பட் நம்மளுடைய சௌரவ் கங்குலி இருந்துகிட்டு அனில் கும்ப்ளே டீம்ல இருந்தா மட்டுமே தான் இந்த இந்தியன் டீமே ஆஸ்திரேலியா டூருக்கு போகும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு பேக்கிங் கொடுத்து அனில் கும்ப்ளே வந்து 2003ல ஆஸ்திரேலியன் டூர்ல 23 விக்கெட் எடுத்து இந்தியன் செலக்டர்ஸ்க்கு வந்து ப்ரூவ் பண்ணிட்டாரு. இந்த மாதிரி நம்பர் 1 ஸ்பின்னரே இந்தியால யாரு அப்படின்றது வந்து அனில் கும்ப்ளே வந்து ப்ரூவ் பண்ணாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 2007ல வந்து கும்ப்ளே வந்து பேட்டிங்லயும் வந்து ஒரு இன்டர்நேஷனல் செஞ்சுரி அடிக்கிறாரு. ஸோ 2007 உடைய வேர்ல்டு கப்புக்கு அப்புறம் டிராவிட் வந்து கேப்டன்சில இருந்து ரிசைன் பண்றாரு. ரிசைன் பண்ண உடனே 2007க்கு அப்புறம் கேப்டன்சியா 37 வயசுல நம்மளுடைய அனில் கும்ப்ளேக்கு வந்து கேப்டன்ஷிப் கொடுக்கப்படுது. அதுக்கப்புறம் அவர் கேப்டன்சியும் ரொம்ப நல்லா பண்ணாரு அப்படின்னு வந்து சொல்லலாம். கடைசியா 2008ல வந்து நம்மளுடைய ஜம்போ ரிட்டையரும் ஆகுறாரு. ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் 2009ல ஐபிஎல்ல ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருக்காக அவர் வந்து விளையாடினாரு. சோ அந்த 2009 சீசன்லயுமே அவர் வந்து பயங்கரமா கலக்கி இருப்பார் அப்படின்னு வந்து சொல்லலாம். குறிப்பா ஒரு மேட்ச்ல 5 விக்கெட் எடுத்திருப்பாருன்னு நினைக்கிறேன், 15 ரன் கொடுத்து. அதே மாதிரி ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரை ஃபைனல் வரைக்கும் எடுத்துட்டு போவாரு. பட் அன்பார்ச்சுனேட்லி அவங்க வந்து தோத்து போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அவர் வந்து ஐபிஎல்ல இருந்தும் வந்து ரிட்டையர் ஆயிட்டாரு. முழுக்க அவருடைய கெரியரை வந்து ஃபோக்கஸ் பண்ணோம்னா கிட்டத்தட்ட 132 டெஸ்ட் மேட்சஸ் விளையாடி இருக்காரு. அதுல வந்து 619 விக்கெட் எடுத்திருக்காரு. அதே மாதிரி 271 ODI மேட்சஸ் விளையாடி இருக்காரு. அதுல வந்து 337 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. மொத்தமா இந்தியாக்காக 950க்கு மேல இன்டர்நேஷனல் விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காரு. அப்புறம் இவருடைய ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் இவர் வந்து மென்டாரா வந்து நிறைய டீம்ஸ்க்கு ஒர்க் பண்ணிருக்காரு. அதுல ஒரு சில டீம்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர், அதுக்கப்புறம் மும்பை இந்தியன்ஸ், இந்த மாதிரி டீமுக்கெல்லாம் மென்டாரா வந்து ஒர்க் பண்ணிருக்காரு. இவர் வந்து இந்தியன் டீமுக்கும் வந்து கோச்சா வந்து வேலை பண்ணிருக்காரு. சோ இந்தியன் டீமுக்கு கோச்சா வேலை பண்ணும்போது இந்தியன் டீம் வந்து ரொம்ப சூப்பராகவும் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி இந்தியன் டீமோட கேப்டன் விராட் கோலிக்கும் இவருக்கும் ஒத்து போகாத ஒரு காரணத்தினால இவர் வந்து கோச்சிங் வேலையை ரிசைன் பண்ணிட்டு வெறும் கிங்ஸ் 11 பஞ்சாபுக்கு மட்டுமே வந்து கோச்சா வந்து விளையாடிக்கிட்டு இருக்காரு, வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. சோ நம்மளுடைய ஜம்போ அனில் கும்ப்ளேவோட லைஃப்ல இருந்து நான் என்ன கத்துக்கிறேன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா,
சும்மா நெவர் கிவ் அப் அப்படின்ற ஒரு வார்த்தையை மட்டும் நான் கத்துக்கிறேன். ஏன்னா யோசிச்சு பாருங்க, ஒரு ஜா உடைஞ்சு போனா நம்மளால நிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டம், அதே மாதிரி நம்மளால பேசுறதுக்கே ரொம்ப கஷ்டம். பட் ஆனா இவர் அந்த உடைஞ்சு போன ஜாவை வச்சு போலிங் போட்டிருக்காரு. போலிங் போட்டது மட்டுமே இல்லாம ஒரு வாட்டியும் பேட்ல போடும்போது அவுட் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டும் இருந்திருக்காரு. எவ்வளவு அளவுக்கு அவருடைய மனசுல திறமையும் திடமையும் இருந்திருந்தா அவர் இந்த அளவுக்கு ஒரு விஷயத்தை பண்ணிருப்பாரு. நம்மளால நினைச்சு கூட பார்க்க முடியுமா? கண்டிப்பா நினைச்சு பார்க்க முடியாது. பட் ஆனா ஆல்ரெடி ஒருத்தர் பண்ணிட்டாரு. அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு நெவர் கிவ் அப் அப்படின்ற ஒரு ஆட்டிடியூட வச்சு நடந்துக்கலாம். சோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்ககிட்ட கேட்கிற கேள்வி என்னன்னா, நம்மளுடைய ஜம்போ அனில் கும்ப்ளேயோட லைஃப்ல இருந்து நீங்க எந்த விஷயத்தை கத்துக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லிடுங்க. அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் நாளை ஒரு புதிய வீடியோவுடன் சந்திக்கிறேன். Until then, it's me Vardaraja signing off. Thank you. Bye.